அது சொல்லிட்டு கரெக்டாக நான் சமாதியான 9th டே 9வது நாளில் வந்து என்னுடைய தலைக்கு மேலே வந்து என்னுடைய இதுக்கு மேலே வந்து பில்வ மரம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து 12th டே 12வது நாளில் வந்து காசியிலேருந்து வந்து விஸ்வநாதர் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ எல்லாம் அவர் சொன்னதை வந்து அப்படியே நடந்து தான் அதுங்க. அவர் வந்து அவருக்கு சித்திகளும் நிறைய இருந்திருக்கிறது, ஞானியாகவும் இருந்திருக்கிறாங்க. பொதுவாக வந்து ஞானியாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து சித்திகள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சித்தின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து சரிம்மா சித்தினா தெரியுமா உங்களுக்கு? இந்த வரவழைக்கிறது பண்ணுறது இதை பண்ணுறது உங்களுக்கு டேட்டெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதை சித்திங்கிறது. அந்த பெருசாகிறது இந்த ஆஞ்சநேய சுவாமி பண்ணுவார். நல்லா பெருசாக உருவமெல்லாம் பெருசாகிறது, சின்னதாக போயிட்டு வண்டா போகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் சித்தின்னு சொல்கிறது. ஞானங்கிறது வந்து ஒரு ஞானிகள் இல்லையா, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த உடலில் வந்து எது வந்தாலும் அவர்கள் வந்து ஒன்றும் பாதிக்காது அவங்களுக்கு. அந்த ஒரு ஸ்திதியில் இருக்கிறது ஞானிகள். ஆனால் சதாசிவபிரமேந்திரர் வந்து ரெண்டுமே இருந்தது அவருக்கு. அவர் ஞானியாகவும் இருந்தார், ஒரு பெரிய சித்தனாகவும் இருந்தார். இந்த சொல்ல முடியல, நம்ம 18 சித்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவர் அதே மாதிரி தான், அவரும் ஒரு சித்த புருஷன் தான். அது வந்து அவருடைய குரு வந்து இங்கே கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. சுவாமிஜி இப்படியே வந்தவங்க தான். வந்துட்டு கொடுமுடியெல்லாம் போயிட்டு இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்த ஒரு ஸ்பெஷலாக சொல்லுவாங்க இடத்து. பிகாஸ் இந்த காவேரி வந்து ஃப்ளோ ஆகிறது வந்து இந்த டைரெக்ஷன் இந்த பக்கம் போகும்பொழுது இது ஒரு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக.